சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ம்பாங்க. க்ளோஸ்டு கர்வ்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓப்பனா இருக்காது. க்ளோஸ்டா இருக்கும். மேபி இவங்க சர்க்கிள் ஃபார்மேட் மாரி வச்சுக்கோங்களேன். சர்க்கிள் கிடையாது. சர்க்கிள் ஃபார்மேட் மாரி குடுத்தாங்க. சர்க்கிள் ஃபார்மேட். மேபி இந்த ஃபார்மேட் இருக்குதுன்னா, சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்ல எஃப் ஆஃப் இஜெட் வந்து இங்க வந்து அனலிட்டிக்கலா இருக்கணும். எஃப் ஆஃப் இஜெட் இஸ் அனலிட்டிக்கலா இருக்கணும். அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் வந்து நமக்கு கண்டினியூஸா இருக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் இஜெட் வந்து கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட். இந்த க்ளோஸ்டு கர்வ்ல எல்லா பாயிண்ட்டும் கண்டினியூஸா இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, இன்சைடு எல்லா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, திஸ் ஆர் சிங்கிற கர்வா இருந்துச்சுன்னா, அதோட இன்டெகிரேஷன் என்னங்கிறாங்க? தட் இன்டெகிரேஷன் வேல்யூ டைரக்டா 0ங்கிறாங்க. டைரக்டா that integral f of z into dz their integral equal to டைரக்டா 0ங்கிற இந்த மாதிரி போட்டலாம். ஸோ இப்போ ஸ்மால் எக்ஸாம்பிள், இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா, integral over c sum 1 by z minus 2 into dz where c is a unit circle. ஸோ அப்படின்னு இங்கே என்ன நடக்கும்? இது சின்ன எக்ஸாம்பிள் தான். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா போகிறோம். அந்த சிங்கிறத ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட். சியோட டெஃபினேஷனும் இங்கே வர டினாமினேட்டர் ஃபங்க்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். காசிஸ் இன்டெக்ரலோட ப்ராப்ளத்தையே கம்ப்ளீட் பண்ண முடியும். இங்கே வந்து இஜெட் மைனஸ் 2. இங்கே ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1னா யூனிட் சர்க்கிள். அப்போ அதனோட மீனிங் என்னன்னா x² + y² ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு பேர் யூனிட் சர்க்கிள். அப்போ அந்த யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டினாமினேட்டர் இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் இஜெட் மைனஸ் 2. அப்போ இந்த 2ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிற நம்ம செக் பண்ணும்போது, இந்த 2ங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இந்த சர்க்கிள் இருக்கும். சரிங்களா? அவுட் சைடு தான் சர்க்கிள் இருக்கும். அண்டு 1ங்கிறது எங்கே இருக்குது? 1ங்கிற பாயிண்ட் இங்கே 1. இது வந்து -1. இது பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால இங்கே ஐன்னும், இங்கே வந்து இது -iன்னு சர்க்கிள் நோட் பண்ணுவோம். இது ரியலாக இருந்தால் +1 -1 நோட் பண்ணுவோம். இது வந்து காம்ப்ளெக்ஸ் பார்ட்னால i -i நோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிறது அவுட் சைடு இன்டெகிரேஷன் இருக்குது. அவுட் சைடு இன்டெகிரேஷன்னால நம்மள பிட்வீன் வேல்யூ -1 to 1 இந்த இஜெட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? கண்டினியூஸாகவும் இருக்கும், அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆகும், அண்ட் அனலிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அனலிட்டிக்னா உங்களுக்கு தெரியும், சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். ux = vy and uy = -vx. சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படின்னா என்ன மீனிங்? இந்த சர்க்கிள் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் டெரிவேட்டிவ் எக்ஸிட் அண்ட் அனலிட்டிக்கல்னால இந்த இஜெட் = 2ங்கிற பாயிண்ட்ஸ் இன்சைடாக இருந்தால் அனலிட்டிக்கலாக இருக்காது. அவுட் சைடு பாயிண்ட்னால இது வந்து அனலிட்டிக்கலாக இருக்குது. சரிங்களா? அதனால டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்? காசிஸ் இன்டெகிரல் தீரத்தை அப்ளை பண்ணலாம். அனலிட்டிக்கலாக இருந்து ஒரு க்ளோஸ்டு கர்வாக இருக்குது. சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். ஆக்சுவலாக சர்க்கிள் ஒரு க்ளோஸ்டு கர்வ் தான். அப்போ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாக இருக்கும்போது டைரெக்டாக இதனோட வேல்யூ என்னென்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். நீ டெரிவேட்டிவோ இல்லை இன்டெகிரேஷன் நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டெகிரேஷன் வேல்யூ பை த காசிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம டினாமினேட்டர் வர வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கணும்? அவுட் சைடு இருக்கணும். இன்சைடு சர்க்கிளாக இருந்து என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்